பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க, பெட்ரோல் டீசல் எல்லாம் தாண்டி விட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்க்கு போறாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்க்கு இன்சென்டிவ் இந்த மாதிரி செக்ஷன் 80C 82 போகாம நீங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்களா, அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சிருந்தால் உங்களுக்கு இவ்வளவு இன்சென்டிவ் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அந்த இன்சென்டிவ் கொடுக்கும்பொழுது நீங்க இஎம்ஐ பணம் கட்டுறீங்க இல்லையா, அந்த இஎம்ஐ பணம் கட்டுறதுல இந்த இன்சென்டிவ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது பணம் வந்து இஎம்ஐ கட்டுறது குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு கோல்டு $5000 ஒரு அவுன்ஸ். ஓகே, ஒரு அவுன்ஸுங்கிறது 28 கிராம். ஓகேவா? ஸோ இந்த 28 கிராம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல $5000. ஒரு டாலர் நம்ம ரூபாயில இன்னைக்கு 90 ரூபாய், 45 4,50,000 ரூபாய். இந்த மாதிரி போய்கொண்டே இருக்குமா? இருக்கும். 2026 டிசம்பருக்குள் கோல்டு பிரைஸ் இன்னைக்கு $5000 இருக்கு. எது ஒரு அவுன்ஸ்? ஒரு அவுன்ஸ் 28 கிராம். அந்த 28 கிராம் 2026 முடிவுல, டிசம்பர் 2026 முடிவுல $6000 மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ட்ரம்புக்கு கண்டிப்பாக இது ஒரு ஏமாற்றமாகத்தான் அமைய போகிறது. ஏன்னால் ட்ரம்ப் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்தியா மேல மேலும் மேலும் பறி போட்டு, ரஷ்யாவில இருந்து நீங்க எண்ணெய் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு 25% இருந்து 50% பண்ணார். இப்ப நான் 100% கூட போடுவேன், 500% போடுவேன் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இந்தியாவுக்கு நடுவுல அந்த நவம்பர் டிசம்பர் அதுல கொஞ்சம் மந்தம் இருந்தது. ஆனால் இந்தியா வந்து பொலைட்டாக, ஆனால் ஆணித்தரமாக இந்தியா என்ன சொன்னாங்க ட்ரம்புக்குன்னா, ஒரு நாடு, என்னுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 145 கோடி மக்களுக்கு எது முக்கியமோ, என் நாட்டுக்கு எது ஆதாயமா அமையும், அதை வந்து நாங்க முடிவு செய்து கொள்வோம். எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியும் அதை முடிவு செய்ய கூடாது அப்படின்னு இந்தியா இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒப்பந்தம் $139 பில்லியன். அதாவது இந்தியா வந்து 88 பில்லியன் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுகிறது. வேற அமெரிக்கால இருந்து 46 பில்லியன் இந்தியா இறக்குமதி பண்ணுகிறது. ஓகேவா? இந்த அளவுக்கு யூரோப்பிய யூனியனோடையும் மற்ற கண்ட்ரியோடையும் இந்தியாவுடைய வர்த்தகம் கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு இது வந்து இந்தியாவுடைய சரிவை ஈடுகட்டும். ட்ரம்புக்கு என்ன தோணும், இந்த மாதிரி போய்கொண்டு இருந்தால் இந்தியா எல்லா இதையுமே வெவ்வேறு கண்ட்ரிக்கு அனுப்பி விட்டார். நம்ம அமெரிக்காவிற்கு இந்தியால இருந்து கூட்ஸ் கிடைக்காது. மெயினா சார் இந்தியால இருந்து பார்மசி அந்த லெதர் கூட்ஸ், ஜுவல்லரி, ஜெம்ஸ், ஓகே, செமிகண்டக்டர், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ட்ரம்ப் வந்து சும்மாவது ஒரு மரட்டு கௌரவம் அதற்காக பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ யூரோப்பியன் யூனியனோட இந்தியா போட்டுக்கொண்ட இந்த ஒரு அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிம்பாங்க, அது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு மாரலி ஸ்பீக்கிங் ஒரு மாரல் இம்பாக்ட் இருக்கு, ஒரு அடி உண்டு. ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். பெரிய பரபரப்புக்கு மத்தியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்ல நம்ம என்னென்ன விஷயம்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? சார் பட்ஜெட் அப்படின்னாலே மெயினா தனிநபர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, தனிநபர் எதிர்பார்க்கறது இன்கம் டேக்ஸ்ல எனக்கு என்ன மாதிரி ரிலீஃப் எல்லாம் இருக்கும், வருமான வரி இதெல்லாம் எப்படி இருக்கும், தனிநபர் எதிர்பார்க்கறது. கம்பெனி அவங்களாம் கார்பரேட்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க இதில் கார்பரேட் டேக்ஸில் ஏதாவது குறைப்பாங்களா, என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவாங்க பார்ப்பாங்க. பட் இதையும் தாண்டி பொதுவாக பொருளாதார நிபுணர்கள் அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே இந்தியாவுடைய growth எப்படி இருக்கும், இந்தியா அடுத்த வருஷத்துக்கு ஜிடிபி அந்த வளர்ச்சி பாதை எந்த அளவுக்கு இருக்கும், அப்போ இந்தியா வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும்னா என்னென்ன துறையில இவங்க முதலீடு பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், சர்வீசஸ் செக்டர், இதெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க பட்ஜெட்ல அவங்க இடம் கொடுக்க போறாங்க, பட்ஜெட்ல அந்த பாலிசி ஆகட்டும், பட்ஜெட்ல எந்த அளவுக்கு வெளிநாட்டு பொருள்லாம்
வெளிநாட்டு மூலதனத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த பட்ஜெட் இதில் என்ன மாதிரி பாலிசி இதெல்லாம் கொண்டு வருவாங்க, இதை தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறச்ச இந்த 2026-27 பட்ஜெட் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இது மெயினாக வந்து இந்த பட்ஜெட்டில் எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ நானும் இப்போ ஒரு பொருளாதார அடிப்படையில் நான் பேசுகிறேன், ஒரு எக்கனாமிஸ்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ரோடுவேஸு, ஹைவேஸு, ஏர்போர்ட், இது ரயில்வேஸ், ஷிப் பில்டிங் எக்ஸைஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் எந்த அளவுக்கு மூலதனம் பண்ண போறாங்க, இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. தென் டாக்ஸ் ரிஃபார்ம் முன்னாடியே சொன்னேன். இதை தாண்டி என்னென்ன செக்டர், ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர், அக்ரிகல்ச்சர் செக்டர், சர்வீசஸ் செக்டர், தென் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி என்னென்ன இதில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன மாதிரி அவங்களுக்கு இன்சென்டிவ்லாம் கொடுக்க வேண்டி இருக்கும், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ மெயினாக இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பட்ஜெட்னு எடுக்கும்பொழுது பாப்புலிசம், அதாவது மக்களை கவர்வதற்காக எல்லா இலவசங்களையெல்லாம் அள்ளி தெளிப்பது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது இந்த நிதியமைச்சர் அப்படிங்கிறவங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாப்புலிஸ்டிக் மிஷன், மக்களை கவர்வதற்குரிய இதெல்லாம் இல்லாம எப்படி இந்த நாட்டை கொண்டு போக போகிறோம், அடுத்த 1 வருஷம், அடுத்த 3 வருஷம், அடுத்த 10 வருஷம், மோடி அவங்க கவர்மெண்ட் சொன்ன மாதிரி 2047 ஒரு டெவலப்டு பாரதா இது எப்படி கொண்டு போக போறோம், விக்ஷித் பாரத், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த பட்ஜெட்ல அந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, மெயினா இவங்க பொருளாதார மேதைகள் இப்ப நாங்க என்ன சொல்றது அப்படின்னா, டெப்ட் ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு, அதாவது ஓவராலா ஒரு அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு வெளியில கடன் வாங்கியிருக்காங்க அண்ட் எந்த அளவுக்கு இவங்களுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி எவ்வளவு இருக்கு, ரெண்டுத்துக்குள்ளே விகிதாச்சாரம், அந்த விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது, அந்த விகிதாச்சாரம் இதையெல்லாம் தாண்டி வந்து விட்டால் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இது வந்து தாண்டி வந்துருது அப்படின்னா தென் அந்த கண்ட்ரியோடைய பொருளாதாரம் நல்ல நிலைமையில் இல்லைங்கிற அர்த்தம். இதையும் தாண்டி பிஸ்கல் டெபிசிட், அதாவது எந்த அளவுக்கு வருமானம் வருகிறது, எந்த அளவுக்கு நீங்க செலவு செய்கிறீங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம், அதுதான் பிஸ்கல் டெபிசிட். இந்த பிஸ்கல் டெபிசிட்ங்கிறது இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2026 முடிவுல 4.4% இருக்கலாம். அப்படின்னா 2026 இன்னும் 2 மாசம் இருக்கு, மார்ச்ல தான் முடிய போறது. அப்போ இந்த மார்ச் மாசத்துக்குள்ள 4.4% பிஸ்கல் டெபிசிட் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரி இருந்தால் இட்ஸ் அ வெரி குட் எக்கானமி, நல்ல இதில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது சார் வருமானத்தை விட இது அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் தவறு இல்லை. எல்லா பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா கண்ட்ரிலையும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னு வச்சா துண்டு விடும். இப்போ அமெரிக்காலாம் வச்சுங்க, ஆல்வேஸ் டெபிசிட் பட்ஜெட் தான் அமெரிக்காவெல்லாம். ஆனால் இந்த துண்டை வந்து நீங்க எங்க எக்ஸ்ட்ரா வெளியில வந்து பாரோவிங்ஸ், வெளியிலன்னா இப்போ வேர்ல்டு பேங்க்ல பண்ணுவாங்க, IMFல பண்ணுவாங்க, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல பண்ணுவாங்க. ஓகே, அங்கெல்லாம் வாங்கிட்டு அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருடத்துக்கு ஒரு தடவை இவ்வளவு பணம் கட்டுவோம், திரும்பி வட்டி கட்டுவோம். ஸோ தவறு இல்லை. ஆனால் நீங்க வாங்குற பணத்தை எதுல நீங்க மூலதனம் பண்றீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்ப சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதுல மூலதனம் பண்ணின்னு வச்சுங்க, அது மூலம் ஈட்டுகின்ற வருவாயை வைத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில வாங்கின கடனுக்குரிய அசல் வட்டி இரண்டையும் அடைப்பார்கள். ஸோ இந்த டெட் ஜிடிபி ரேஷியோ அண்ட் பிஸ்கல் டெபிசிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இந்த வருஷம் முடிவில், அதான் மார்ச் 2026 முடிவில் பிஸ்கல் டெபிசிட் 4.4% இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அடுத்த வருஷத்துக்கு இவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, 4.1% ஆர் 4% டார்கெட் இவங்க இந்த பட்ஜெட்ல கொண்டு வரலாம். பிஸ்கல் டெபிசிட் 4.4 அடுத்த வருடம் மார்ச் 2027 4% கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி சரி சார், அப்போ என்னென்ன செக்டர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல தொடர்ந்து இந்த அரசாங்கம் என்ன பண்ணும், ஃபர்தரா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இவங்க என்ன பண்ணலாம், 14%
14%. போன வருடம் நான் எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணேன். இதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிம்பாங்க. கேபேக்ஸ், CAPEX, கேபேக்ஸ் அப்படிம்பாங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு போன தடவைன்னா 2025-26 பட்ஜெட், அதாவது ஏப்ரல் 2025 மார்ச் 2026 பட்ஜெட்டில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அதை விட ஒரு 12-14% இந்த தடவை கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கறச்ச என்ன இருக்கலாம் அப்படின்னா, இவங்க சொல்றது வந்து 13.1 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கிறது லட்சம் கோடி. ஒரு ட்ரில்லியன்கிறது 1,00,000 கோடி. ஒரு பில்லியன்கிறது 100 கோடி. ஒரு ட்ரில்லியன்கிறது 1,00,000 கோடி. இவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த வருடத்தில் 13.1 ட்ரில்லியன், அதாவது 13 லட்சம் கோடியாக ஆர் உங்க டோட்டல் ஜிடிபியில 3.3% இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இதோட ஐடியாவே என்ன அப்படின்னா, 2047 இந்தியா வந்து ஒரு வளர்ந்த பாரதமாக, வளர்ந்த நாடாக இந்தியா உருவாக வேண்டும். அதை கருத்தில் கொண்டு இந்த தடவை இது மாதிரி பண்ண போறது. இதையும் தாண்டி டிஃபென்ஸ் செக்டர், டிஃபென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அந்த டிஃபென்ஸ் செக்டர்ல எந்த அளவுக்கு இந்த தடவை மூலதனம் இருக்கும், இந்த பட்ஜெட்ல எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் செக்டருக்கு அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு பட்ஜெட் போடுறாங்களோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ல 13% ஆர் ரெதர் 6.8 லட்சம் கோடி ஆர் 6,80,000 கோடி டிஃபென்ஸ் செக்டர்ல இவங்க மூலதனம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை இந்த பட்ஜெட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இதையும் தாண்டி இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கறது டாக்ஸேஷன். இந்த டாக்ஸேஷன் வரும்பொழுது வருமான வரி இதுல எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன தடவை தான், போன பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த டாக்ஸ்ல இன்னைக்கும் ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் இருக்கு. இந்த நியூ ரெஜிம் கீழே டிரெக்ஷன், அதுக்கு இது ஏடிசி டிரெக்ஷன், ATDD டிரெக்ஷன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உங்க லீவ் ஃபார் கன்செஷன் டிரெக்ஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நியூஸ் ரெஜிம்ல போன தடவை 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்கள் வருமானம் இருந்தால் அதற்கு டாக்ஸ் கிடையாது அப்படின்னு. எப்போ? ஏப்ரல் 2025 மார்ச் 2026 பட்ஜெட்ல ஆர் ரெதர் 2025-26 பட்ஜெட்ல 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதையும் தாண்டி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. 50,000 இருந்து 75,000 உயர்த்தி விட்டார்கள். ஸோ போன வருட பட்ஜெட் பிரகாரம் 12,75,000 ரூபாய் வருமானம் இருக்கவங்களுக்கு கூட வருமான வரி கிடையாது. ஸோ அதனால இந்த தடவை இந்த வருமான வரியில அந்த அளவுக்கு ஏதாவது எதிர்பார்க்கலாமா சார்னா, அந்த அளவுக்கு நீங்க மேக்சிமம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. போன தடவையே கொடுத்தாய் விட்டது. ஆனால் என்ன பண்ணலாம், என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் கீழே நீங்க இன்கம் டாக்ஸுக்கு செக்ஷன் 80 TTBன்னு இருக்கு. செக்ஷன் 80 TTB அதில் சேவிங்ஸ் பேங்க் அதெல்லாம் எவ்வளவு நீங்க வட்டி வாங்குறீங்களோ அந்த வட்டிக்கு டிரெக்ஷன் 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ இந்த புது பட்ஜெட்ல எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, 75,000 உயர்த்தலாம் ஆர் 1 லட்சமாக செக்ஷன் 80 TTB-யை 1 லட்சமாக உயர்த்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் நாங்க. ஸோ இதையும் தாண்டி இதுல என்ன பண்ணுவாங்க, செக்ஷன் 80C 80D சார் இப்பதான் அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்களே, நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு கிடையாது. பட் ஸ்டில் நிறைய பேர் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமை ஃபாலோ பண்றாங்க. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் கீழே தான் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்றாங்க. நிறைய பேர்னா மேபி 100க்கு 20-25% நிறைய பேர் நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு வந்தாச்சு, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நானும் நியூ டாக்ஸ் ரெஜிம் போயிட்டேன். இன்னும் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமை ஃபாலோ பண்றவங்களுக்கு செக்ஷன் 80C, செக்ஷன் 80CCD இது கீழெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் அதிகமாக இது கொடுக்கலாம். மெயினா இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும், இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் அப்படிங்கிறச்ச ஹவுசிங் லோனு கீழே நீங்க இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்குவீங்க அப்படின்னா அது எல்லாமே 2 லட்சம் ரூபாய் இப்போ அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்களா? ஏன்னா இதுவும் நான் சொல்றது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் கீழே. ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க, அது கீழே இன்கம் இன்ட்ரெஸ்ட் நான் கட்டுறேன், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் கீழே டிரெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அதுல கொஞ்சம் இன்க்ரீஸ் கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கணும். இதையும் தாண்டி மிடில் கிளாஸ்
மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். இதில் வந்து மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக இவங்க வந்து இந்த செக்ஷன் 80 DD அதுக்கு இதெல்லாம் பண்ணாமல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, பெட்ரோல் டீசல்லாம் தாண்டி விட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு போகிறாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு இன்சென்டிவ் இந்த மாதிரி செக்ஷன் 80C 80 தான் போகாமல் நீங்கள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்களா, அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சுருந்தால் உங்களுக்கு இவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அந்த இன்சென்டிவ் கொடுக்கும்பொழுது நீங்கள் இஎம்ஐ பணம் கட்டுறீங்க இல்லையா, அந்த இஎம்ஐ பணம் கட்டுறதுல இந்த இன்சென்டிவ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது பணம் வந்து இஎம்ஐ கட்டுறது குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. ப்ரொவைடட் இந்த இது கொடுத்தாங்க அப்படின்னா. இதையும் தாண்டி ஏன்னா இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டுடைய என்ன 2030 டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னா வருடத்திற்கு 5 லட்சம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்கள் கிட்ட கெப்பாசிட்டி இருக்குன்னா கவர்மெண்ட்டுடைய கோல் என்ன அப்படின்னா 2030 வருடத்தில் அந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் 50% அச்சீவ் பண்ணணும். என்னுடைய இது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி சொன்ன உதாரணத்துக்கு 5 லட்சம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 2030க்குள்ள 2.5 லட்சம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். த்ரூ பிரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் எல்லாம் தான். இதையும் தாண்டி பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்குறோம்னா ஹை இன்கம் குரூப், நீங்கள் நான்லாம் இல்லை, ஹையர் இன்கம் குரூப் அவங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ வந்து 24 லட்சத்துக்கு மேலே போச்சுனாலும் 30% அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும். அதையும் தாண்டி அவங்க கட்ட வேண்டிய சர்சார்ஜ் அதுக்கு இதெல்லாம் சேர்த்தின்னு வச்சுங்க 40, 42, 43% ஹையர் இன்கம் குரூப்ல இருக்கவங்க இன்னை தேதிக்கு கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அதனால நிறைய ஹையர் இன்கம் குரூப் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எந்த வெளிநாட்டுக்கு போகலாம், நிறைய ஐலாண்ட்லாம் இருக்கு. அந்த ஐலாண்ட்லாம் போனால் டேக்ஸ் ஃப்ரீ ஆர் டேக்ஸ் கம்மி. இவங்க இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு மைக்ரேட் ஆகிறார்கள் ஹையர் இன்கம் குரூப். அதையெல்லாம் தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா இந்த ஹையர் இன்கம் குரூப்புக்கு இவங்க இன்னைக்கு சார்ஜ் பண்ற இன்கம் டேக்ஸை எந்த அளவுக்கு குறைக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு அதுல ஃபோக்கஸ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இன்னி தேதிக்கு நான் சொன்னேன் இவங்களுடைய டேக்ஸு சர்சார்ஜ் எல்லாம் சேர்த்தா ஒரு 42% இவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு, சர்சார்ஜை சேர்த்து. அதை வந்து குறைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சார் இந்த பட்ஜெட் தாக்கல்ல கோல்டு நிலவரம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகுது. இது குறித்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நீங்க இந்த கோல்டு இதை பத்தி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கோல்டு இதுல மெயினா இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன் தாங்க கோல்டு பிரைஸை ஏறது இறங்குறதை தீர்மானிக்கிறது சார். ஓகேவா? இன்டர்நேஷனல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்டர்நேஷனல் வேரியஸ் இது இருக்கு. பொதுவாகவே இந்த இன்டர்நேஷனல்ல கோல்டு வந்து டாலரை பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ரைஸை நிர்ணயம் பண்றாங்க. டாலரை பேஸ் பண்ணி ப்ரைஸ் நிர்ணயம் பண்றாங்க. ஸோ வெளிநாட்டில் டாலர் பிரைஸ் குறைய ஆரம்பித்தது என்றால், டாலர் பிரைஸ் குறையதுனால என்ன சொல்றேன் அப்படின்னா இந்தியாவோட கரன்சிக்கும் அமெரிக்கா கரன்சிக்கும் டாலர் கம்பேரிசன், யூரோப்பியன் யூனியன் யூரோ அதுக்கும் டாலருக்கும் கரன்சி கம்பேரிசன், ஸ்டெர்லிங் பவுண்ட் யூகே அதுக்கும் டாலர், இந்த மாதிரி ஒவ்வொரு கரன்சி அகேன்ஸ்ட் டாலர். ஸோ டாலர் பிரைஸ் இன்டர்நேஷனல் லெவலில் குறையிறது அப்படின்னா அப்போ என்ன ஆகும், மற்ற கரன்சி ஸ்ட்ரெங்தன் ஆகுது. மற்ற கரன்சி ஸ்ட்ரெங்தன் ஆச்சு அப்படின்னா ஒரு டாலருக்கு நான் வாங்க வேண்டிய அந்த ப்ரைஸ், அந்த கோல்டை குறைவான கரன்சி என்னுடைய கரன்சியை யூஸ் பண்ணி நான் வாங்கி விடுவேன். இதையும் தாண்டி இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல எங்க பார்த்தாலும் மெயினா ரஷ்யா உக்ரைன் வார் இனி வரைக்கும் முடியவில்லை. தென் யூரோப், ரஷ்யா, அமெரிக்கா என்ன பண்ணாங்க, வெனிசுலாவை டோட்டலி அட்டாக் பண்ணி அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. வெனிசுலன் பிரசிடென்ட்டை அரெஸ்ட் பண்ணி அமெரிக்காவில் சிறையில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கறது இன்டர்நேஷனல் லெவல்ல நாளைக்கு இந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கும் என்ன ஏது அப்படின்னு ஒரு பயந்த சூழ்நிலை வரும்பொழுது பொதுவாக இன்டர்நேஷனல் லெவல் ஆகட்டும், டொமஸ்டிக் இந்தியாலையும் ஆகட்டும், உடனே என்ன ஆகும்னா ஷேர் பிரைஸு இதெல்லாம் ஸ்டாக் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பொருளாதாரம் ஸ்டெபிலிட்டி கிடையாது, நிரந்தரம் இல்லை, வாலட்டைல் சிச்சுவேஷன். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு என்னைக்கு இருந்தாலும்
பிரச்சனை இல்லாம இருக்கணும். நான் போட்ட மூலதனம் குறைவா இல்லாம இருக்கணும். குறைவான ரிட்டர்ன் வந்தாலும் போதும். மூலதனம் அடி வாங்கிடக்கூடாது. நான் ஷேர்ல போடுறேன். ஷேர்ல போட்டு திடீர்னு ஷேர் கவுந்துன்னு வச்சுங்க, கையை சுட்டுப்பேன். ஆனா கோல்டுல வாங்கிட்டேன்னு வச்சுங்க, எனக்கு அது மூலம் வர ரிட்டர்ன் கம்மியா இருக்கும், வருவாய் கம்மியா இருக்கலாம், ஆனால் ஸ்டெடியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொருளாதார நிலை ஸ்டெபிள், இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டேபிளா இல்லை அப்படின்னா மக்கள் உடனே என்ன பண்றாங்க, கோல்டு கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண போயிடுறாங்க. இது ஒரு காரணம். மூணாவது காரணம், இந்த ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அந்த இந்தியாவில் ரிசர்வ் பேங்க், மற்ற கண்ட்ரிலாம் இது மாதிரி அங்கே ஃபெடரல், அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க, அது இது அப்படின்னும் அங்கேயும் இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, கோல்டு இதுக்கு போயிடுவாங்க. ஸோ இதையும் தாண்டி சைனாவாகட்டும் இந்தியாவாகட்டும் மற்ற எல்லா கண்ட்ரியும் இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் அமெரிக்கா யூஎஸ் கவர்மெண்ட் யூஎஸ் செக்யூரிட்டி அதில் வந்து ட்ரெஷரி பில்ஸை இன்வெஸ்ட் பண்ணாங்க டாலரில். இன்னைக்கு நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க, கோல்டு பார் அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ கோல்டுக்கு இப்போ அந்த அளவுக்கு இது இருக்கு, டிமாண்ட் இருக்கு. இந்த மாதிரி கோல்டுக்கு டிமாண்ட் இருக்குனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே கோல்டுக்கு டிமாண்ட் உண்டு. இந்த மாதிரி கோல்டுக்கு டிமாண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறதுனால இன்னைக்கு கோல்டு ஏறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கோல்டு $5000 ஒரு அவுன்ஸ். ஓகே, ஒரு அவுன்ஸுங்கிறது 28 கிராம். ஓகேவா? ஸோ இந்த 28 கிராம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல $5000. ஒரு டாலர் நம்ம ரூபாயில இன்னைக்கு 90 ரூபாய், 4945, 4,50,000 ரூபாய். ஆமா. ஸோ அந்த மாதிரி போகுது. இதை வந்து இந்த மாதிரி போய்கொண்டே இருக்குமா? இருக்கும். இது இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த வாருக்கு எல்லாம் ஸ்டெபிளாய். அமெரிக்காவில் மெயினாக இப்போ பாருங்க, டாரிஃப். ட்ரம்ப் அங்கே வந்ததுல இருந்து இஷ்டத்துக்கு டாரிஃப் போடுறது. அதனால எந்த கண்ட்ரியுமே நிலையான ஒரு இதில் எதிர்பார்க்க முடியும். எக்ஸ்போர்ட் எல்லாம் அடி வாங்குறது. இந்த மாதிரி இருக்கிறச்ச எல்லாருமே கோல்டு போடலாம், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிலாம் பார்ப்பாங்க, மூலதனம் வச்சிருக்கு இன்வெஸ்ட் பண்றவங்க. ஸோ 2026 டிசம்பருக்குள் கோல்டு பிரைஸ் இன்னைக்கு $5000 இருக்கு. எது ஒரு அவுன்ஸ் 28 கிராம். அந்த 28 கிராம் 2026 முடிவில், டிசம்பர் 2026 முடிவில் $6000 மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் சொல்றேன். இந்தியாவுடன் வணிக ரீதியாக ஐரோப்பிய யூனியன் வந்து ஒப்பந்தம் கைதாகி இருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ட்ரம்ப்பை வந்து பாதிக்கும் சார்? ட்ரம்ப்புக்கு கண்டிப்பாக இது ஒரு ஏமாற்றமாகத்தான் அமைய போகிறது. ஏன்னால் ட்ரம்ப் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்தியா மேல மேலும் மேலும் பறி போட்டு கொண்டிருந்தார். ரஷ்யாவிலேருந்து நீங்க எண்ணெய் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு 25% இருந்து 50% பண்ணார். இப்ப நான் 100% கூட போடுவேன், 500% போடுவேன் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இந்தியாவுக்கு நடுவில் அந்த நவம்பர் டிசம்பர் அதுல கொஞ்சம் மந்தம் இருந்தது. ஆனால் இந்தியா வந்து பொலைட்டாக, ஆனால் ஆணித்தரமாக இந்தியா என்ன சொன்னாங்க ட்ரம்ப்புக்குன்னா, ஒரு நாடு, என்னுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 145 கோடி மக்களுக்கு எது முக்கியமோ, என் நாட்டுக்கு எது ஆதாயமா அமையுமோ அதை வந்து நாங்க முடிவு செய்து கொள்வோம். எந்த ஒரு வெளிநாட்டு சக்தியும் அதை முடிவு செய்ய கூடாது அப்படின்னு ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்குறத நாங்க முடிவு பண்ணுவோம், குறைக்கிறதா என்னன்னு சொல்லி குறைத்து கொண்டார்கள். ஆனால் ஏன் குறைத்தார்கள்னால் ட்ரம்ப்புக்கு பயந்து குறைக்கவில்லை. ரஷ்யா இன்னைக்கு நமக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுக்கிற ஆயிலும் இன்டர்நேஷனல் லெவல்ல குரூட் ஆயிலும் பெரிய வித்தியாசம் இல்லாம ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கு. அதனால இந்தியாவில் என்ன பண்ணாங்க, சரி நீ சாங்ஷன்லாம் விதிக்கிறச்ச நாங்க ரஷ்யன் ஆயில் வாங்குறது குறைத்து கொள்கிறோம் நாங்களே ஒழிஞ்சி மேஜரா குறைக்கல. தென் இவங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவில் ரஷ்யால இந்த ஆயிலை வாங்கிட்டு அந்த ஆயிலை ரீஃபைன் பண்ணி அந்த ஆயிலை வந்து யூரோப்பியன் யூனியன் இந்தியால இருந்து வாங்குறாங்க. அப்ப ட்ரம்ப்புடைய கேள்வி என்ன அப்படின்னா, என்னங்க இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, நான் இந்தியாவை ஆயில் வாங்க கூடாதுங்கிறேன், நீங்களும் ஆமா ஆமா இந்தியா ஆயில் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இந்தியா ரஷ்யால இருந்து வாங்கின ஆயிலை அவங்க ரீஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆயிலை நீங்க யூரோப்பியன் யூனியன் வாங்குறீங்க, அது தவறு. அப்ப யூரோப்பியன் உங்க மேல நாங்க 500% வரி விதிப்போம் அப்படி இப்படின்னாங்க.
இதையும் தாண்டி அந்த கிரீன்லாண்ட் இஷ்யூ, கிரீன்லாண்டை நான் ஆக்குபை பண்ணுவேன் அப்படின்னா ட்ரம்ப். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டுக் கொண்டார்கள். 16வது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டுக் கொண்டார். இதனால என்ன அப்படின்னா, அதான் இந்த கான்ட்ராக்ட் மூலம் வந்து அமெரிக்காவுடன் நடந்த டேரிஃப் டாக்ஸ் வந்து சரி கட்ட முடியுமா சார்? கண்டிப்பாக சரி கட்ட முடியும். ஃபுல்லாவே பண்ண முடியுமா? ஃபுல்லா பண்ண முடியாது. ஏன்னா இந்தியா இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒப்பந்தம் $139 பில்லியன். அதாவது இந்தியா வந்து 88 பில்லியன் டாலர் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுகிறது. வேற அமெரிக்கால இருந்து 46 பில்லியன் டாலர் இந்தியா இறக்குமதி பண்ணுகிறது. ஓகேவா? இந்த அளவுக்கு யூரோப்பிய யூனியனோடையும் மற்ற கண்ட்ரியோடையும் இந்தியாவுடைய வர்த்தகம் கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு இது வந்து இந்தியாவுடைய சரிவை ஈடுகட்டும். இப்படி மாதிரி பண்ணும் பொழுது ட்ரம்ப்புக்கு என்ன தோணும்? இந்த மாதிரி போய்கொண்டு இருந்தால் இந்தியா எல்லா இதையுமே வெவ்வேறு கண்ட்ரிக்கு அனுப்பி விட்டார்களா? நம்ம அமெரிக்காவிற்கு இந்தியாவிலிருந்து கூட்ஸ் கிடைக்காது. மெயினா சார் இந்தியாவில இருந்து ஃபார்மசி அந்த லெதர் கூட்ஸ், ஜுவல்லரி, ஜெம்ஸ், ஓகே, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ட்ரம்ப் வந்து சும்மாவது ஒரு வரட்டு கௌரவம் அதற்காக பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ யூரோப்பியன் யூனியனோட இந்தியா போட்டுக்கொண்ட இந்த ஒரு அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிம்பாங்க, அது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு மாரலி ஸ்பீக்கிங் ஒரு மாரல் இம்பாக்ட் கொடுக்கிறது, ஒரு அடி உண்டு. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.